பொதுவா நெறைய பேர் சொல்றது என்னன்னா, என் பசங்க காய்கறிலாம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு காயே பிடிக்காது அப்படின்னு தாங்க சொல்லி நான் கேள்விப்பட்டுருக்கேன். எங்க வீட்ல அப்படி இல்லைங்க. காய்கறிலாம் சமைச்சு ஒரு கப்ல போட்டு குடுத்தோம்னா, பசங்க ஸ்நாக்ஸ் மாதிரி கூட விரும்பி சாப்பிடுவாங்க. காய்லலாம் ஓரளவுக்கு தான் ருசி இருக்கும். நம்ம அத ருசிய கூட்டி சமைச்சு குடுக்கும்போது அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னைக்கு வெள்ள பூசணிக்காய் வச்சு ஒரு பொரியல் தான் செய்ய போறோம். பூசணிக்காவ தோல் சீவிட்டு சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஒரு மிக்ஸி ஜார்ல தேங்காய், சீரகம், ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து கொர கொரப்பா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு வாணலியில எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், உளுத்தம் பருப்பு, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, இதோட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பூசணிக்காய், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு, 1/4 டம்ளர் தண்ணி விட்டு கலந்து விட்டுட்டு, மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்ல வேக வச்சிடலாம். இதுக்கு நெறைய தண்ணி விட வேண்டாம். இதில பூசணிக்காவிலேயே தண்ணி இருக்கிறதுனால சீக்கிரமே வெந்துரும். இது நல்லா வெந்ததும் நம்ம அரைச்சு வச்சிருக்க தேங்காய் இதோட சேர்த்து பச்சை வாடை போற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு, இத நீங்க குடுத்து பாருங்க. குழந்தைங்க கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க.